வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது இந்த ஓப்போ F19s. எஸ்னா ஒரு ஸ்பெஷல் எடிஷன் அவங்க சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்னா ஷேக், மில்க் ஷேக், அதுவும் பார்த்திங்கன்னா மேங்கோ மில்க் ஷேக். என்னடா ஓப்போ ஃபோனுக்கும் மேங்கோ மில்க் ஷேக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள், சொல்கிறேன், உங்களுக்கே புரியும் ஏன் இதை அப்படி சொல்கிறேன்னு. ஸோ ஓப்போ F19s இதோட விலை எனக்கு இப்போதைக்கு தெரியாது, பட் வந்து சேம் F19 தான். ஸோ இதோட F19 வந்து 20,000 விற்றுட்டுருக்காங்க. ஸோ அந்த விலைக்கு தான் இதுவும் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணிட்டு இதோட ஒரு குயிக்கான ஒரு ரீகேப், இதோட விமர்சனம் பார்க்கலாம். இது வாங்கலாமா வேண்டாமாங்கிறத அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து ஆதரவு தருங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த F19s வருது. F19s 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட். பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜ், ரேம் எக்ஸ்பென்ஷன், ஓப்போ க்ளோ டிசைன், அமோலெட் டிஸ்பிளேன்னு போட்டிருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் எடுத்த உடனே ஓப்பன் பண்ண உடனே ஒரு பிளாக் கலர் ஸ்லீவ் இருக்குது, அதை வச்சுட்டு ஃபோனை ஃபஸ்ட்டு எடுக்கலாம். இதான் வந்து இந்த F19s. ஸோ இந்த மாதிரி ஒரு கோல்டன் க்ளோ கலரில் தந்திருக்காங்க. இப்போது இதை நான் மில்க் ஷேக்குன்னு சொன்னேன்ல. ஸோ ஏங்கிறத இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன் வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ மில்க் ஷேக் கலரில் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து எஸ் ஃபார் மேங்கோ மில்க் ஷேக்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கலர், ப்ளீஸிங்கான ஒரு கலர், கோல்டு கலர், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ப்ளீஸிங்கான ஒரு கலர். இப்போ ஒரு கடைக்கு போகிறாங்க, ஓப்போ ஆஃப்லைன் கடையில் போகிறாங்கன்னா இந்த கலரை வச்சு அவங்க தலையில் வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு இது வந்து பார்க்க நல்லா இருக்குது. டிசைன் பற்றி சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சிம் எஜெக்டர் பின், சில டாக்குமெண்ட்ஸ் மற்றும் பேக் கேஸ் வந்திருக்காங்க. இங்கே வந்து 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர், அடுத்தது USB டைப் சி கேபிள் மற்றும் இன்இயர் இயர்ஃபோனும் பாக்ஸுக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த F19sக்கு வருவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேம் F19 ஃபோன் தான், கலர் மட்டும் தான் மாற்றம், மற்றபடி எல்லாமே சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், வேறு எந்த மாற்றமும் கிடையாது. பேருக்கு கூட கலரை தவிர வேறு எதுவும் அவங்க வந்து புதுசாக கொண்டு வரல. ஸோ இந்த மாதிரி ஒரு கோல்டு கலரில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சைடு அந்த ஃப்ரேம் கூட வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் இருக்குது. ஸ்மூத்தான ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சர், பிளாஸ்டிக் பாடி தான், பட் வந்து லைட் வெயிட்டாக இருக்குது. 8 mm திக்னஸ் மற்றும் 175 grams வெயிட்டில் இது பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ளீஸிங்கான ஒரு கலர் மற்றும் ஃபீல் உங்களுக்கு இதில் கிடைக்குது. மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர், USB டைப் சி போர்ட், மைக் மற்றும் ஆடியோ ஜாக் இருக்குது. ரைட் சைடில் வந்து உங்களுக்கு பவர் பட்டன், லெஃப்ட் சைடில் வந்து வால்யூம் பட்டன்ஸ் மற்றும் சிம் ட்ரே. இது வந்து 5G ஃபோன் அல்ல, 4G ஃபோன் தான். வந்து 2 சிம் போடலாம், கூடுதலாக ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டூவல் OT வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட் இதில் உண்டு. சரி, டிசைனை பற்றி பார்த்தோம். F19 மாதிரியே தான் இதுவும் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா 6.43 inch டிஸ்பிளே இருக்குது. ஃபுல் HD+ ரெசல்யூஷன் AMOLED டிஸ்பிளே இது. 92% DCI-P3 கலர் கேமன் மற்றும் 100% sRGB OD வருது. டிஸ்பிளே நல்லா இருக்குது, அதை குறை சொல்ல முடியாது ஒன்றும் இல்லை. நல்ல ஒரு டிஸ்பிளே, கலர் ரிப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது, பிரைட்டாக இருக்குது, பரவாயில்லாமல் நல்ல ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க. பட் இதில் வந்து 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான். ஸோ ஒரு 20,000 ஃபோனுக்கு வந்து இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் வந்து நார்மல் ஆயிடுச்சு. பட் இதில் வந்து இன்னுமே வந்து 60 Hz தான் உங்களுக்கு இதில் தராங்க. ஏன்னா F19 அதான் தந்துருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு பார்க்கும்போது F19 வந்த பிறகு இப்போதைக்கு பல ஃபோன்கள் மார்க்கெட்டில் வந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து ஒரு 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு ஃபோன், இல்லாட்டி 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஃபோன்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 60 Hzக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு இதில் வந்து இந்த ஸ்க்ராலிங்கில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தெரியும், அந்த வித்தியாசம் தெரியும். பட் நீங்கள் ஏற்கனவே 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த விலைக்கு அவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 90 Hz தந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். அப்புறம் இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வருவோம். இங்கே தான் வந்து பெருசாக இடிக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 662 ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு L11nm ஆர்க்கிடெக்சரில் பண்ணிய ஒரு சிப்செட். இது ரொம்பவே பழைய ஒரு சிப்செட் இது. ஸோ இப்போ வந்து 20,000 வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்கள் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 700 சீரீஸில் உள்ள ஃபோன்கள் அதிகமாக இருக்குது. அதில் இந்த 662 வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மிங்கான ஒரு ஃபோனாக எனக்கு தென்படுது. பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கேலுக்கு இந்த விலைக்குன்னு பார்க்கும்போது, அதாவது ஒரு விலைக்கு நம்ம வாங்கும்போது ஒரு பொருளுக்கு என்ன தரலான்னு ஒரு இது இருக்குது இல்லையா, எதிர்பார்ப்பு. அப்படி பார்க்கும்போது இதில் வந்து அவங்க வந்து சிப்செட்டில் வந்து கொஞ்சம் குறைவான ஒரு பழைய சிப்ஸ் தான் தந்திருக்காங்க. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு F19 ஒரு முழுமையான விமர்சனம் கூட போட்டுக்கேன், அந்த லிங்க் இங்கே இருக்குன்னு பாருங்கள். கேமில் வந்து ஒரு நார்மலான ஒரு யூஸுக்கு நீங்கள் வந்து ஒரு கேஷுவல் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறீங்க. ஏன்னா அதை நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த விலைக்கு இதை விட பெட்டரான பவர்ஃபுல்லான சிப்செட் வந்து மார்க்கெட்டில் பல ஃபோன்களில் இருக்குது. அது நீங்கள் மனசில் வச்சுங்க. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 3 கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 48 MP கேமரா, 2 MP டெப்த் சென்சர் மற்றும் 2 MP மேக்ரோ சென்சர் இருக்குது. செல்ஃபி வந்து 16 MP கேமரா தந்திருக்காங்க.
இதில் வந்து அல்ட்ரா வைட் லென்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அல்ட்ரா வைட் ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது. 4K வீடியோஸும் இதில் கிடையாது. சில கேமரா சாம்பிள்ஸ் பார்ப்போம். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூஸ்டடான ஃபோட்டோஸ் வந்து கிடைக்குது. கலர்ஸ் வந்து கொஞ்சம் சேச்சுரேட்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஃபோட்டோ சாம்பிள்ஸ் இப்போ நீங்கள் பாருங்கள். அப்புறம் வந்து பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி தந்துருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி வருது. ஒரு ½ அன் ஹவரில் ஒரு 60% நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். பேட்டரி லைஃப் வந்து ஒரு 1.5 நாள் கிட்ட ஒரு பேட்டரி லைஃப் வந்து நார்மல் யூஸில் உங்களுக்கு இதில் எதிர்பார்க்கலாம். 2 டேஸ் வரைக்கும் போகும். உங்கள் யூசேஜை பொறுத்து இருக்குது. அப்புறம் கலர் ஓவர்ஸில் இது ரன் ஆகுது. ஸோ இதில் வந்து பல ஃபீச்சர்ஸ் கலர் ஓவர்ஸில் தருவாங்க. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ ஓப்போவோட ஃபோன்கள் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு ஃபெமிலியரான ஒரு யூஐ இதில் இருக்குது. கலர் ஓவர்ஸ் வந்து இப்போ நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் ரிச், நிறைய ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ் இருக்குது. நிறைய ஷார்ட்கட் ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. டுவல் ஆப்ஸ் ஃபீச்சர்ஸும் இதில் உண்டு. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸோடு இது வருது. ஸோ Oppo F19s என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்குற காசுக்கு இது வந்து அவங்க தரது ரொம்பவே கம்மி. பர்ஃபார்மன்ஸ் முக்கியமாக இந்த சிப்ஸெல்லாம் வந்து ரொம்பவே குறைவான ஒரு சிப்ஸெட் தான் போட்டு தந்திருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. ஸோ அதை வச்சு அவங்க விற்கலாம் கடைகளில். பார்க்க வந்து நல்ல ஒரு லுக் இருக்குது. லேடிஸுக்கெலாம் ஒரு பிடித்தமான ஒரு கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இதில் அவங்க தராங்க. ஸோ லைட் வெயிட்டாகவும் இருக்குது. அது ஒன்று தான் வந்து இதோட ஒரு பெட்டரான ஒரு விஷயம். ப்ளஸ் டிஸ்பிளே நல்லா இருக்குது. அப்புறம் பேட்டரி டிசைனான ஒரு பேட்டரி லைஃபும் கிடைக்கும். கேமரா வந்து ரொம்ப இந்த செக்மெண்ட்டில் பெட்டரானு சொல்ல முடியாது. இதை விட பெட்டரான கேமரா கொண்ட ஃபோன்கள் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. அதேமாதிரி பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஃபோன்களும் மார்க்கெட்டில் இருக்குது. பட் Oppo F19s இதில் வந்து F19க்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. கலர் தான் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த கலர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாருங்கள்.